நண்பர்களே, இந்த நொடியில நீங்கள் இந்த வார்த்தைகளை படிக்கிறீர்கள் என்றாலே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது சாதாரணமான ஒரு தகவல் இல்ல. இது தற்செயலாக உங்கள் முன் வந்ததும் இல்ல. நீங்கள் நீண்ட நாட்களாக மனசுக்குள்ளே சத்தமில்லாம கேட்டு வந்த ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என் நேரம் எப்போ வரும் அப்படின்னு. அந்த கேள்வியை நீங்க யாரிடமும் சொல்லல. ஆனால் அந்த கேள்வி உங்களோட ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு அமைதியிலும், ஒவ்வொரு தனிமையிலும் இருந்தது. பிரபஞ்சம் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு அந்த கேள்விக்கான முதல் அறிகுறிய உங்கள்ட்ட காட்ட ஆரம்பிச்சிருக்குது. இந்த அறிகுறி எல்லாருக்கும் தோன்றாது. வாழ்க்கை சுலபமா கிடைச்சவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. தொடர்ந்து சோதிக்கப்பட்டவர்களுக்கே இந்த அறிகுறி வரும். என்றால் பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படாது. அது முதலில் மனிதனை உடைத்து பார்க்கும். அவன் உண்மையா இருக்கிறானா? உள்ளுக்குள்ளே சத்தியமா இருக்கிறானா? வெளியில் இல்லாமல் உள்ளே வலிமை இருக்கிறதா என்று. அந்த தேர்வை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அதனாலதான் இப்போ இந்த அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக தோன்ற ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த அறிகுறி என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் போல ஒரு அமைதியை உணர ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். முன்னாடி போல எல்லாத்தையும் பிடிச்சு நிக்கணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும், எல்லாரையும் புரிய வைக்கணும் என்ற அவசரம் இப்போ இல்லை. அது சோர்வு இல்லை. அது தோல்வியும் இல்லை. அது ஒரு உள்மாற்றத்தின் ஆரம்பம். நீங்கள் இப்போ ஒரு எல்லைக்குள்ள நிக்கிறீர்கள். பழைய வாழ்க்கை உங்களை விட்டு போகுது. புதிய வாழ்க்கை இன்னும் முழுசா வரல. அந்த இடத்துல தான் இந்த அறிகுறி தோன்றும். சில நாட்களாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. முன்னாடி உங்களை உடைத்த விஷயங்கள் இப்போ அதே வலியை தரல. அது மறந்துட்டதால இல்ல, நீங்கள் வளர்ந்ததால. அதே வார்த்தைகள், அதே மனிதர்கள், அதே சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளே ஏதோ ஒன்று மாறி இருக்கு. அந்த மாற்றம் சத்தம் போடாது. ஆனால் அது உறுதியா இருக்கும். அதுதான் உங்கள் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான முதல் அறிகுறி. பிரபஞ்சம் எப்போ ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு அழைக்க நினைக்குதோ, அப்போ அவனை வெளியில் மாற்றாது. அவனை உள்ள மாற்றும். முதல்ல எண்ணங்கள் மாறும். பிறகு எதிர்வினைகள் மாறும். பிறகு பொறுமை வரும். பிறகு தனிமை கூட பயமா இருக்காது. நீங்க இப்போ அந்த நிலையில இருக்கலாம். தனியா இருக்கிறீங்கள், ஆனா தொலைஞ்சு போன மாதிரி இல்ல. அமைதியா இருக்கிறது, ஆனால் காலியா இல்ல. இந்த உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய அடையாளம். இன்னொரு விஷயம் கவனிங்க. நீங்க இப்போ உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம். நான் உண்மையிலேயே இதுக்காக தானா ஓடிக்கிட்டே இருக்கேன்? என்னோட உண்மை ஆசை என்ன? எனக்கு உண்மையிலேயே தேவையான வாழ்க்கை எது? இந்த கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிச்சா அது குழப்பம் கிடையாது. அது தெளிவு வரப்போகிறதுக்கான முன் அறிகுறி. பிரபஞ்சம் ஒருபோதும் தெளிவு தர்றதுக்கு முன்னாடி கேள்விகளை எழுப்பாம இருக்காது. உங்கள் வாழ்க்கையில சில மனிதர்கள் தானாகவே விலகி இருக்கலாம். அது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா அவர்கள் இல்லாத இடத்துல உங்களுக்கு சுவாசிக்க இடம் கிடைக்குது. அது தண்டனை இல்ல. அது இடம் காலியாகல். உங்களுடைய நேரம் வரும்போது உங்களுக்கு பொருந்தாத எல்லாமே மெதுவா விலக ஆரம்பிக்கும். நீங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாது. என்றால் அது உங்கள் வளர்ச்சிக்கு எதிரானது. இந்த அறிகுறி வந்த பிறகு இன்னொரு விஷயம் நடக்கும். நீங்கள் அவசரப்பட மாட்டீங்கள். முன்னாடி இப்போ இல்லனா எப்போ இன்னும் ஓடினீங்க. இப்போ வரும்போது வரும்னு அமைதி வந்திருக்கு. இந்த அமைதி அலட்சியம் கிடையாது. அது நம்பிக்கை. பிரபஞ்சத்தின் நேரத்துக்கு நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சரணடைதல் தான் மிகப்பெரிய சக்தி. ஏனென்றால் அப்போதான் வாழ்க்கை உங்களை தள்ள ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ நினைக்கலாம், எனக்கு இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் முதல்ல நடக்க வேண்டியது. வெளியில நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான். வேறு மாறாம மரம் மாறாது. நீங்க இப்போ வேறு மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் வெளியில சின்னதா தான் தெரியுது. இந்த அறிகுறி வந்துட்டா நீங்கள் சில விஷயங்களை இழப்பீங்க. பழைய அடையாளம், பழைய கனவு, பழைய நம்பிக்கை. ஆனால் அதற்கு பதிலா நீங்கள் ஒன்றை பெறுவீங்க. உங்களை. நீங்க இதுவரை பிறருக்காக வாழ்ந்திருந்தால் இப்போ முதன்முறையா உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான அறிகுறி. நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில நேரம் காரணமே இல்லாம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. எல்லாம் சரியாகிடும்னு. அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. ஆனா அந்த உணர்வு உண்மையா இருக்கும். அது உங்களோட கற்பனை இல்லை. அது பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே விதைக்கிற ஒரு நினைவூட்டல். நீ தயாரா இருக்கிற அப்படின்னு. இந்த அறிகுறி தோன்றும் போது வாழ்க்கை உங்களை சோதிக்க இன்னும் ஒரு 2 தடவை முயற்சி பண்ணும். பழைய பயம் திரும்ப வரலாம். சந்தேகம் தலைய தூக்கலாம். ஆனால் அந்த பயம் உங்களை முழுசா பிடிக்காது. என்றால் நீங்க இனி அதே மனிதர் இல்லை. பயம் வந்தாலும் அதுக்குள்ள நீங்க தொலைஞ்சு போக மாட்டீங்க. அதுதான் மாற்றம் நடந்துட்டதுக்கான சான்று. இப்போ ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். உங்கள் நேரம் வந்துவிட்டதுன்னா நாளை காலையிலே எல்லாம் மாறிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் நேரம் வந்துவிட்டது என்றால் இனி நீங்கள் உங்களை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்கள் காத்திருந்தது வீணில்லை. இனி நீங்கள் நடந்த பாதை தவறல்ல.
இந்த புரிதல் உள்ளுக்குள்ளே செட்டில் ஆனா வெளி உலகம் மெதுவா உங்களை பின்தொடரும். இந்த அறிகுறி வந்துட்டா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. நீங்க இனி பழைய கதைகளுக்கு திரும்ப கூடாது. பழைய பயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்றால் அவை உங்களை நீங்கள் இருந்த இடத்துக்கே இழுக்கும். பிரபஞ்சம் உங்களை முன்னாடி அழைக்குது. அந்த அழைப்பை கேட்கிற தைரியம் வந்துட்டதே இந்த அறிகுறியின் அர்த்தம். இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது மெதுவா கிளிக் ஆனா அதுதான் அந்த அறிகுறி. அது சத்தமில்லாதது, ஆனால் உண்மையானது. இந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை வேகமா மாறாது, ஆனால் திசை மாற ஆரம்பிச்சிருக்கும். அந்த திசை மாற்றம்தான் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனா உங்கள் பயணம் இப்போதான் அடுத்த அடியெடுக்க தயாராக இருக்குது. நண்பர்களே, இந்த இடத்துல இருந்து உங்கள் பயணம் இன்னும் ஆழமா நகர ஆரம்பிக்குது. ஏனென்றால் முதல் அறிகுறியை உணர்ந்த மனசு இனிமேல் பழைய மாதிரி யோசிக்காது. என் வாழ்க்கை எப்போ மாறும் யான்னு கேட்ட மனசு இப்போ மெதுவா நான் எப்படி மாறிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கேட்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாற்றம் தான் இரண்டாவது கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறது. இங்கேதான் பல பேர் குழப்பம் அடைவாங்க. ஏனால் வெளியில பெரிய விஷயங்கள் நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் தான் மிகப்பெரியவை. இந்த கட்டத்துல ஒரு விசேஷமான உணர்வு வரும். நீங்கள் முன்னாடி நம்பிய சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சரியா தோன்றாது. அதே நம்பிக்கைகள், அதே பழக்கங்கள், அதே கனவுகள் எல்லாமே சின்னதா கேள்விக்குள்ளாகும். நான் இதுக்காக தானா இவ்வளோ நாளா ஓடினேன்? இன்னும் ஒரு மெலனமான சந்தேகம் எழும். இது பயம் இல்லை, இது வழிதவறல் இல்லை, இது சுத்திகரிப்பு. பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக நினைக்கும் போது உங்களுக்கு பொருந்தாத எண்ணங்களை முதலில் கழற்றும். இந்த நேரத்துல பலர் தவறாக நினைப்பாங்க, எனக்கு எல்லாமே கைவிடுற மாதிரி இருக்கேன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, கைவிடப்படுவது நீங்கள் இல்லை. உங்களுக்கு தேவையில்லாத பாரங்கள் தான். நீங்க இதுவரை சுமந்துகிட்டு வந்த குற்ற உணர்ச்சி, தோல்வி நினைவுகள், பிறர் எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் உங்களோட நிரந்தர அடையாளம் கிடையாது. ஆனா நீங்க அதையே உங்கள் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்க. இப்போ பிரபஞ்சம் அதை மெதுவா பிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டத்துல இன்னொரு முக்கியமான அறிகுறி தோன்றும். நீங்க சில நேரம் காரணமே இல்லாம சோர்வாக உணரலாம். உடல் சோர்வு இல்லை, மனசோர்வு. ஆனால் அந்த சோர்வு உங்களை கீழே இழுக்காது. அது உங்களை உள்ள திருப்பும். பேசுறதை விட அமைதி பிடிக்கும். கூட்டம் விட தனிமை நிம்மதியா இருக்கும். இத பல பேர் தவறா புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு ஏதோ சரியில்லைன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்க உங்களோட உண்மை குரலை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த குரல் சத்தமா இருக்காது. அதனாலதான் அமைதி தேவைப்படுகிறது. பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றால் அது உங்களுக்கு சுலபமான பாதை தரும் என்ற அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்கு உண்மையான பாதை தரும். உண்மையான பாதை எப்போதும் நேராக இருக்காது. அது முதலில் உள்ளுக்குள்ள வளைந்து திரும்பும். நீங்க இப்போ அந்த உள்ளக பயணத்தில் இருக்கிறீர்கள். இந்த பயணத்துல பழைய அடையாளங்கள் எல்லாம் ஊறுக ஆரம்பிக்கும். நான் இப்படித்தான்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மெதுவா கரையும். இந்த நேரத்துல சில மனிதர்கள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி மாறுறீங்கன்னு புரியாது. சிலர் நீ முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது குற்றச்சாட்டு கிடையாது, அது ஒரு உண்மை. என்றால் நீங்க உண்மையிலேயே முன்னாடி மாதிரி இல்ல. ஆனால் இந்த மாற்றத்தை விளக்க முயற்சி பண்ணாதீங்க. விளக்கம் தேவைப்படுற இடம் இது இல்லை. அமைதியா இருக்கிறது தான் இங்கே உங்களோட வலிமை. இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. நீங்க இப்போ சில விஷயங்களுக்கு உடனே எதிர்வினை காட்ட மாட்டீங்க. முன்னாடி கோபம் வந்த இடத்துல இப்போ அமைதி வரும். முன்னாடி பயம் வந்த இடத்துல இப்போ பார்க்கலாம் ஒரு தைரியம் வரும். இந்த பார்க்கலாம்னு சொல்லும் மனநிலை தான் மிகப்பெரிய மாற்றம். என்றால் அதுல நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்காத மனசுதான் வாழ்க்கை உங்களை வழிநடத்த அனுமதிக்கும். இந்த கட்டத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்னல்கள் அனுப்பும். ஒரு வார்த்தை, ஒரு வரி, ஒரு பாடல், ஒரு மனிதன் சொன்ன ஒரு சாதாரண வாக்கியம், அது உங்களோட உள்ள நிலையை சரியா தொட்டு போகும். இதுதான் நான் இப்போ உணர்றதுன்னு தோணும். இது சாத்தியக்கூறு இல்லை, இது ஒத்திசைவு. நீங்க உள்ளுக்குள்ள மாறும்போது வெளி உலகமும் அதே அலைவரிசையில பேச ஆரம்பிக்கும். ஆனா இதே நேரத்துல ஒரு சவால் வரும். பழைய வாழ்க்கை உங்களை திரும்ப இழுக்கும். இதுதான் பாதுகாப்புன்னு சொல்லும். இதுதான் உனக்கு தெரிஞ்சதுன்னு நினைவூட்டும். பழைய பயங்கள் திரும்ப வந்து பாரு, முன்னாடியும் இப்படிதான் நடந்ததுன்னு காட்டும். இந்த இடத்துலதான் பல பேர் பின்னாடி திரும்பிடுவாங்க. ஏனென்றால் தெரியாத எதிர்காலத்தை விட தெரிஞ்ச துயரம் பாதுகாப்பா தோணும். ஆனால் நீங்க இப்போ இங்கே இருக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நினைவில் வையுங்க. பழையது தெரிஞ்சது என்பதாலே சரியானது ஆகிடாது. இந்த இரண்டாவது கட்டம் உங்களை மெதுவா பொறுமை கற்றுக் கொடுக்கும். உடனே பலன் எதிர்பார்க்காத பொறுமை. நான் விதை போட்டுட்டேன், அது வளருதுன்னு நம்புற பொறுமை. இந்த பொறுமை சோம்பேறித்தனம் கிடையாது. இது உள்ளக நிலைத்தன்மை. இந்த நிலை வந்துட்டா வாழ்க்கை உங்களை சோதிச்சாலும் நீங்கள் உடைந்து போக மாட்டீங்க, வளைஞ்சு போவீங்க. வளைந்து போக தெரிஞ்ச மரமே புயலை தாங்கும். இன்னொரு முக்கியமான மாற்றம் இங்கே நடக்கும்.
நீங்க இனிமேல் உங்களை மத்தவங்களோட ஒப்பிட மாட்டீங்க. முன்னாடி அவன் எங்க போயிட்டான், அவளை எவ்வளவு முன்னேறிட்டான்னு பார்த்த மனசு, இப்போ நான் என் பாதையில இருக்கேனான்னு மட்டும் கேட்கும். இந்த மாற்றம் ரொம்ப சத்தம் இல்லாம வரும். ஆனால் வந்துட்டா அது உங்களோட மன அமைதியை திரும்ப கொடுக்கும். என்றால் ஒப்பிடுதல் முடிஞ்ச இடத்துல தான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்கும். இந்த கட்டத்துல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. எல்லா தாமதமும் மறுப்பு கிடையாது. சில தாமதங்கள் தயாரிப்பு. நீங்க நினைச்ச நேரத்துல விஷயம் நடக்கலன்னா அது உங்களுக்கு தண்டனை கிடையாது. அது உங்களை இன்னும் வலிமையாக்குற இடைவேளை. இந்த புரிதல் வந்துட்டா நீங்க காலத்தோட சண்டை போட மாட்டீங்க. காலத்தோட நடக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு மெதுவான உறுதி உருவாகி இருக்கும். என்ன நடந்தாலும் நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்டாமென்று. இந்த உறுதி வெளியில சத்தமா தெரியாது. ஆனால் இதுதான் உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அடித்தளம். இந்த அடித்தளம் போடப்பட்ட பிறகுதான் பிரபஞ்சம் வெளிப்படையான மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இரண்டாவது கட்டத்துல நீங்க ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். உங்களோட உள்ள குரலை மதிக்கணும். அது பயமா பேசினாலும் அமைதியா பேசினாலும் அதை கேட்கணும். இந்த கட்டத்துல கிடைக்கும் உள்ளுணர்வுகள் தான் அடுத்த கட்டத்துல உங்களை சரியான இடத்துக்கு அழைத்து போகும். உங்களுக்குள்ள நடக்கிற இந்த அமைதியான மாற்றம் அடுத்த கட்டத்துல எப்படி வெளியில பிரதிபலிக்க போகுது என்பதை அடுத்த பயணத்துல பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மூன்றாவது கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் உறுதி. நீங்கள் இனிமேல் என்ன ஆகும் இன்னும் மட்டும் கேட்கிற நிலையில இல்ல. என்ன ஆகணும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த தெளிவு சத்தமா வராது. அது அறிவிப்பா தோன்றாது. அது ஒரு மெதுவான உறுதி மாதிரி மனசுக்குள்ள அடுக்கடுக்கா பதியும். இந்த கட்டத்துல தான் பிரபஞ்சம் உங்களை வெளியில மாற்ற முயற்சி பண்ணாது. அது உங்களோட முடிவுகளை மாற்ற ஆரம்பிக்கும். இந்த கட்டத்துல முதலில் கவனிக்கிற மாற்றம் என்ன தெரியுமா? நீங்க இனிமேல் சில விஷயங்களுக்கு கட்டாயம் பதில் சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க. சில அழைப்புகள், சில வாய்ப்புகள், சில உரையாடல்கள் முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாத இடத்துல இப்போ அமைதியா விலக முடியும். இது தைரியம் இல்லைன்னு சிலர் நினைப்பாங்க. ஆனா இதுதான் உங்களோட உண்மையான வலிமை. எல்லா கதவையும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற நிலைதான் இது. இந்த கட்டத்துல உங்களோட உடல் கூட மாற ஆரம்பிக்கும். அதிக சத்தம் பிடிக்காது. தேவையில்லாத பேச்சு சோர்வை தரும். முன்னாடி ரசித்த சில விஷயங்கள் இப்போ வெறுமையா தோணும். இதை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க சலித்து போகவில்லை. நீங்க சீரமைக்கப்படுகிறீங்க. பிரபஞ்சம் உங்களோட ஆற்றலை சிதற விடாம சரியான இடத்துல குவிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, நீங்க இப்போ உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்க மாட்டீங்க. உணர்ச்சிகள் வரும் போகும். ஆனா அவை உங்களை ஆளாது. முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாலே மனசு குலுங்கிய இடத்துல இப்போ அது அவங்க பார்வைன்னு விட முடியுது. இந்த விடுதலை தான் இந்த கட்டத்தோட அடையாளம். உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல, உணர்ச்சிகளோட அடையாளமாகாம இருக்கிறது. இந்த கட்டத்துல சில நேரம் ஒரு வெறுமை மாதிரி தோணலாம். எல்லாம் சரியா போகுதா, ஏன் பெரிய சந்தோஷமும் இல்ல, பெரிய துக்கமும் இல்ல நானு. இந்த இடம் தான் பல பேர் பயந்து திரும்பிடுற இடம். ஏனென்றால் மனசு எப்பொழுதும் ஏதாவது மிகைப்படுத்தப்பட்ட உணர்வை விரும்பும். ஆனா இந்த வெறுமை உண்மையில வெறுமை கிடையாது. இது சமநிலை. புயலுக்கு முன்னாடி கடல் அமைதியா இருக்கிறத மாதிரி. இந்த அமைதி வந்துட்டா இனிமேல் வாழ்க்கை உங்களை உடைக்காது. அது உங்களை வடிவமைக்கும். இந்த கட்டத்துல பிரபஞ்சம் ஒரு விஷயத்த தெளிவா கற்றுக் கொடுக்கும். எல்லா பதிலும் உடனே வரணும்னு அவசியம் இல்லை. சில பதில்கள் காலமான பிறகுதான் அர்த்தமா புரியும். முன்னாடி ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு கேட்ட கேள்விகள் இப்போ அதனால்தான் நான் இப்படி ஆனேன் திரும்பி பார்க்க வைக்கும். இந்த திரும்பி பார்க்கும் திறன் தான் உங்களோட முதிர்ச்சி. இந்த மூன்றாவது கட்டத்துல தான் நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. பிறர், சூழ்நிலை, காலம் இவை எல்லாத்தையும் குற்றம் சொல்லும் மனநிலை மெதுவா கரையும். நான் இப்போ என்ன செய்ய போறேன் என்று ஒரு அமைதியான கேள்வி எழும். இந்த கேள்விதான் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் இதுல புகார் இல்லை. இதுல தேர்வு இருக்கு. இந்த கட்டத்துல சில உறவுகள் இயல்பா விலகும். சண்டையோடு இல்ல, விளக்கமோடு இல்ல. அவை மெதுவா தூரமா போகும். இதுக்கு காரணம் அவங்க மோசமானவங்கள் இல்ல. நீங்க மேலானவர் இல்ல. அலைவரிசை மாறுது. நீங்க பழைய அளவுக்கு திரும்ப முடியாத மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரிவுகள் வலி தரலாம். ஆனா அந்த வலி நீண்ட நாள் இருக்காது. ஏனென்றால் அதன் பின்னாலே ஒரு இலகுரக உணர்வு வரும். இந்த கட்டத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிப்பீங்க. நீங்க அதிகம் பேசாம இருந்தாலும் சிலர் உங்கள்கிட்ட வந்து மனசு திறந்து பேசுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க இப்போ தீர்ப்பு சொல்லாத இடமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அமைதி மற்றவங்களுக்கு பாதுகாப்பா தோணும். இது ஒரு அறிகுறி. உங்களோட உள்ள நிலை உறுதி அடைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த கட்டத்துல கனவுகள், உள்ளுணர்வுகள், திடீர் புரிதல்கள் அதிகரிக்கும். இது பயமுறுத்தும் விஷயம் இல்ல. நீங்க உள்ளுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சதோட விளைவு. ஆனா இதையெல்லாம் வெளியில சொல்றதுல அவசரம் வேண்டாம்.
எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில உண்மைகள் பாதுகாப்புக்காக தான் முதலில் உங்களுக்கே மட்டும் சொல்லப்படுது. இந்த மூன்றாவது கட்டம் உங்களை மெதுவா ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அந்த முடிவு என்னன்னா, இனிமேல் உங்கள் வாழ்க்கை தற்செயலா நடக்க விடக்கூடாது. நீங்க எங்க போகணும், எப்படி இருக்கணும், எதை விடணும், இந்த எல்லாத்திலையும் ஒரு தெளிவு உருவாகும். இந்த தெளிவு ஒரு நாள்ல வராது. ஆனா வந்துட்டா அது போகாது. இந்த இடத்துல தான் பல பேர் ஒரு தவறு செய்வாங்க. இப்போ நான் எல்லாம் புரிஞ்சுட்டேன்னு நினைப்பாங்க. புரிதல் முடிவு கிடையாது. இது ஒரு ஆரம்பம். நீங்க இப்போதான் உங்களோட வாழ்க்கையை உண்மையா தொடங்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. முன்னாடி இருந்தது எல்லாம் தயாரிப்பு. இந்த உணர்வு வந்துட்டா அகம்பாவம் வரவிடாதீங்க. அமைதி தான் இந்த கட்டத்தோட பாதுகாப்பு. இந்த கட்டத்துல உங்களோட செயல்கள் மெதுவா மாறும். அவசரம் குறையும். தேர்வு அதிகரிக்கும். முன்னாடி இது கிடைச்சா போதும்னு ஓடின மனசு இப்போ இது எனக்கு பொருந்துமான்னு பார்க்கும். இந்த மாற்றம் தான் நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சதோட அடையாளம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கட்டத்துல பிரபஞ்சம் உங்களை சோதிக்காது. அது உங்களை பார்க்கும். நீங்க பழைய மாதிரி நடக்கிறீங்களா, இல்ல புதிய புரிதலோட நடக்கிறீங்களான்னு. இந்த பார்வை தான் அடுத்த கதவை திறக்கிற விசை. பழைய பயத்திலிருந்து முடிவு எடுத்தீங்கன்னா பழைய கதவு தான். புதிய நம்பிக்கையிலிருந்து எடுத்தீங்கன்னா புதிய பாதை. இந்த மூன்றாவது கட்ட முடிவில் ஒரு உணர்வு வரும். நான் தனியா இல்லைன்னு. மனிதர்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு உள்துணை, ஒரு ஆதரவு. வாழ்க்கை உங்களோட எதிரி இல்லைன்னு புரியும். அது உங்களை வடிவமைக்கிற சக்தி. இந்த புரிதல் வந்துட்டா இனிமேல நீங்க பயத்துல இருந்து முடிவு எடுக்க மாட்டீங்க. இந்த இடத்துல உங்களோட பயணம் நிக்குது. ஆனா இந்த நிறுத்தம் முடிவு கிடையாது. இது ஒரு திருப்பம். இந்த திருப்பத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த மாற்றங்கள் எப்படி வெளியில தெரிய போகுது, அதுதான் அடுத்த கட்டம். நண்பர்களே, இது கடைசி கட்டம். ஆனா முடிவுன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு உறுதி பெறும் இடம். இதுவரை நடந்த எல்லா மாற்றங்களும், புரிதல்களும், அமைதிகளும் இப்போ ஒரே புள்ளியில் வந்து நிற்கும் இடம் இது. இந்த கட்டத்துல பிரபஞ்சம் உங்களை தள்ளாது, இழுக்காது. அது உங்களோட அருகில் நின்று இப்போ நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லும். இந்த நான்காவது கட்டத்துல முதல்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க இனிமேல் உங்களோட உண்மையில இருந்து ஓட முடியாது. முன்னாடி சில விஷயங்களை பிஸியா இருந்து மறக்க முடிஞ்சது. இப்போ முடியாது. ஏன்னா உங்களோட உள்ள குரல் தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு. அது சத்தமா இருக்காது. ஆனா அதை புறக்கணிக்கவும் முடியாது. அது உங்களுக்கு எது சரி, எது தவறு, எது உங்களுக்கானது இல்லைன்னு மிக மென்மையா ஆனா உறுதியா சொல்லும். இந்த கட்டத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும். நீங்க தேடிய அமைதி வெளியில இல்ல. அது ஒரு மனிதர்ல இல்ல, ஒரு இடத்துல இல்ல, ஒரு வெற்றியில இல்ல. அது உங்களோட உள்ள நிலை. இந்த உண்மை புரிஞ்ச நொடியிலிருந்து வாழ்க்கை உங்களை அசைக்கிற சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கும். சம்பவங்கள் நடக்கும். ஆனா அவை உங்களை உடைக்காது. இன்னொரு பெரிய மாற்றம் என்னன்னா, நீங்க இனிமேல் எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டீங்க. முன்னாடி தவறா புரிஞ்சுக்குவாங்களோ, விட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருந்திருக்கும். இப்போ அந்த பயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட உண்மையில நிக்காத உறவுகள் எப்படியும் நிலைக்காது. இந்த புரிதல் ஒரு தைரியம். அது கோபத்திலிருந்து வராத தைரியம். அமைதியிலிருந்து வரும் தைரியம். இந்த கட்டத்துல சில நேரம் நீங்கள் தனிமையா இருக்க விரும்புவீங்க. அது சோகத்தால இல்ல. அது உங்களை கேட்க வேண்டிய தேவையால. இந்த தனிமை உங்களை பலவீனமாக்காது. மாறாக உங்களுடைய உள்ள சத்தங்களை அடக்கி வைத்திருந்த இடங்களை வெளியில கொண்டு வரும். இந்த நேரத்துல பழைய நினைவுகள் வரலாம். பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம். அதையெல்லாம் தள்ளாதீங்க, எதிர்க்காதீங்க. பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் விடுங்க. இந்த நான்காவது கட்டத்துல தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லா இழப்பும் தோல்வி கிடையாது. சில இழப்புகள் தான் உங்களை இங்கே கொண்டு வந்தது. அது இல்லைன்னா நீங்க இன்னும் பழைய வட்டத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த உண்மை புரிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு மெதுவா உருவாகும். அது மனிதர்களுக்காக இல்ல, அந்த அனுபவங்களுக்காக. இந்த கட்டத்துல உங்க பார்வை மாறும். முன்னாடி என்ன கிடைக்குது பார்த்த இடத்துல இப்போ என்ன வளர்ச்சி தருது பார்ப்பீங்க. வேலை, உறவு, கனவு எல்லாத்திலையும் இந்த அளவுகோல் வரும். இதுதான் நீங்க உங்களோட வாழ்க்கையை பொறுப்போட வாழ ஆரம்பிச்சதோட அடையாளம். இன்னொரு விஷயம், இந்த கட்டத்துல நீங்கள் யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். உங்கள் அமைதிதான் உங்கள் பதில். உங்கள் நிலைத்த தன்மைதான் உங்கள் சான்று. சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் தவறா பேசுவாங்க. ஆனா அது உங்களோட பாதையை மாற்றாது. ஏன்னா இப்போ உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு அடித்தளம் உருவாகிடுச்சு. இந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களை சின்ன சின்ன சோதனைகளுக்கு உட்படுத்தும். பெரிய புயல் கிடையாது. சின்ன தேர்வுகள். பழைய பழக்கத்துக்கு திரும்புறீங்களா, இல்ல புதிய புரிதலோட நடக்கிறீங்களான்னு பார்க்க. இந்த தேர்வுகளை நீங்க கடந்து போகும் விதம்தான் அடுத்த அத்தியாயத்தின் வாசல். இந்த நான்காவது கட்டத்துல ஒரு முக்கியமான உணர்வு வரும். எனக்கு போதும்னு. இது சமாதானப்படுத்திக்கிட்டதால வராத உணர்வு. இது நிறைவில இருந்து வரும் உணர்வு. இதுவரை ஓடியது, தேடியது, போராடியது எல்லாம்
ஒரு காரணத்துக்காகன்னு புரியும். இந்த நிறைவு வந்துட்டா ஆசை இல்லாம போயிடும்னு பயப்பட வேண்டாம். ஆசை இருக்கும். ஆனா அது உங்களை ஆளாது. இந்த கட்டத்துல உங்களோட வாழ்க்கை மெதுவா ஒழுங்கு பெற ஆரம்பிக்கும். அவசரம் குறையும். குழப்பம் குறையும். எல்லாமே ஒரே நேரத்துல சரியாயிடாது. ஆனா நீங்கள் சரியான பாதையில இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தெரிதல் தான் பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட நேர்மையா சொல்லணும். இந்த வீடியோ இங்க முடிஞ்சாலும் உங்களோட பயணம் இங்க முடிவதில்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்திருந்தா, நான் தனியா இல்லைன்னு ஒரு உணர்வு வந்திருந்தா, அதுதான் இந்த காணொளியின் உண்மையான நோக்கம். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சின்னதா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, உங்க மனசுக்குள்ள எதையாவது தொட்டிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல், தி நீட் திஸ், அல்லது உங்களை அதிகமா டச் பண்ணின ஒரு லைன் எதுவானாலும் போதும். நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்டும் இந்த மாதிரி நேர்மையான பிரபஞ்ச மெசேஜ்களை இன்னும் பொறுப்போட உருவாக்க எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது ஆல்கரிதம்காக மட்டும் இல்ல. இந்த மாதிரி மெசேஜ்கள் இன்னும் தேவைப்படுற மனசுகளுக்கு போய் சேர உதவும். இதே மாதிரி டீப் யூனிவர்ஸ் மெசேஜஸ், வாழ்க்கை தெளிவு தரும் கான்டென்ட் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்தினா அடுத்த மெசேஜ் உங்களையே தேடி வரும். இந்த வீடியோ பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் நினைவுக்கு வந்திருந்தா அந்த நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை கூட மாற்றம் கொண்டு வந்தா அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான வெற்றி. நீங்க சரியான நேரத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க சரியான பாதையில தான் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை இன்னும் விரிய போகுது. அது வரைக்கும் உங்களை நம்புங்க. உங்கள் நேரத்தை நம்புங்க. பிரபஞ்சத்தை நம்புங்க. நன்றி.